Hello friends, welcome to Ramya channel. இன்னைக்கு நாம என்ன டிஷ் பார்க்க போறோம்னா ஒரு ஈஸியா செய்யக்கூடிய மட்டன் கிரேவி தான் பார்க்க போறோம். இதுக்கு நாம அரைக்கவெல்லாம் தேவையில்லை. வெங்காயம், இஞ்சி பூண்டு, மசாலா தூள் வச்சு ஈஸியா ஒரு 10 நிமிஷத்துல செஞ்சிரலாம். இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான வெங்காயமும் இஞ்சி பூண்டையும் நான் தட்டி வச்சிருக்கேன். ஒரு பீஸ் இஞ்சி, ஒரு 5-6 பல்லு பூண்டும் தட்டி வச்சிருக்கேன். 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். சின்ன சின்ன வெங்காயமா 2 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். குக்கரை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அது கூட கடுகு சோம்பு தாளித்து விடுறேன். டக்குன்னு இதை நம்ம செஞ்சிடலாம். மட்டன் வேகிற டைம் மட்டும்தான். அப்புறம் கொதிக்க வச்சா போதும். நம்ம ஈஸியாக இந்த டிஷ்ஷை செஞ்சிடலாம். கரண்ட் இல்லை அப்படிங்கிற கவலையெல்லாம் இல்லை. கரண்ட் இருந்தாலும் இல்லைனாலும் தேவையில்லை. நம்ம பாட்டுக்கு அரைக்கவெல்லாம் தேவையில்லை. சும்மா தாளித்து விட்டு அப்படியே செஞ்சிடலாம். இப்போ வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் ஃப்ரை ஆகட்டும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வளரட்டும். அது வரைக்கும் நல்லா விடலாம், வணக்கி விடலாம். இப்போ நான் 1/4 கிலோ அளவுக்கு தான் மட்டன் எடுத்திருக்கேன். ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு தான் செஞ்சிட்ருக்கோம். நீங்கள் இதுக்கு அதிகமாக எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம், இஞ்சி பூண்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு தட்டி போடுங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் யூஸ் பண்ணுறதை விட தட்டி போட்டிங்கன்னா நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இஞ்சி பூண்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக இருக்கிறதுனால அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. வெங்காயமும் இஞ்சி பூண்டும் பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நாம் தக்காளி ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி ஆட் பண்ணால் போதும், சின்ன தக்காளியாக. நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக எடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். தக்காளி நல்லா மசியணும், அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு தனியாக வந்துருச்சு பாருங்கள். அந்த அளவுக்கு நாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது மட்டன் மசாலா சேர்த்திக்கிறோம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மட்டன் மசாலா சேர்த்திக்கோங்க. நாங்கள் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கோம், சின்ன ஸ்பூனில். நீங்கள் உங்கள் காரம் எவ்வளோ தேவையோ அதிகமாக வேணுன்னா அதிகமாக சேர்த்திக்கோங்க. கம்மியாக தான் காரம் வேணும்னு நினைக்கிறவங்க அளவாக மட்டன் மசாலா சேர்த்திக்கோங்க. மசாலா போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கினா போதும். அதுக்கப்புறம் நாம் மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். மட்டனை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா ஃபுல்லாக அதில் படுற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நாம் ஒரு செம்பு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். அதாவது அந்த கறி மூழ்கிற அளவுக்கு நாம் தண்ணி ஆட் பண்ணணும். அப்போ தான் நல்லா வேகும் மட்டன். மட்டன் ஆல்ரெடி வேகிறதுக்கு எப்போயுமே லேட் ஆகும். அதனால் கொஞ்சம் எக்ஸஸாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா அந்த மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் காரம், உப்பு எல்லாமே செக் பண்ணிக்கலாம். காரம் பத்தலைன்னா காரம் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு பத்தலைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு எது வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணி குக்கரை மூடி ஒரு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் நாம் விடணும்.
குக்கரை மூடியாச்சு. ஒரு 5லேருந்து 6 விசில் வரட்டும். வெயிட் பண்ணலாம். ஆறு விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் குழம்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி தண்ணி மாதிரி தான், சூப் மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் எடுத்து நாம் அப்படியே கேஸில் வச்சு கொதிக்க விடலாம். சுண்டுற அளவுக்கு, அந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு கொதிக்க விடலாம். கறி இப்போ நல்லா வெந்திருக்கும். இப்போ தண்ணி சுண்டணும். அதுக்காக மட்டும்தான் நம்ம வேக வைக்கிறோம். நல்லா அந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் விட்டால் போதும். நல்ல கிரேவி நமக்கு ரெடி ஆகிடும். ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் இந்த தண்ணி சுண்டுறதுக்கு. பாருங்கள் இப்போ எப்படி நமக்கு கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு. தண்ணி ஃபுல்லாக வற்றிடுச்சு. நமக்கு சூப்பரான மட்டன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. எந்த ஒரு மசாலாவுமே நம்ம அரைக்க தேவையில்லை. வீட்டில் மட்டன் மசாலா இருந்தால் போதும். நம்ம டக்குன்னு இந்த கிரேவியை செஞ்சிடலாம். ஈஸியாகவும் செஞ்சிடலாம். பாருங்கள் இப்போ நமக்கு சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரம்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.